யோவான் 1:50 இயேசு நாத்தான்வேலுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எல்லாருக்கும் ஏதாவது சொல்லியிருக்கணும், சொன்னா விசுவாசிப்பாங்க. ஏதாவது பார்த்திருக்கணும். இங்க நாத்தான்வேல் இயேசு சொன்னதை பார்த்து விசுவாசிக்கிறான். அவன் தோமா நான் பார்த்தா தான் விசுவாசிப்பான். அப்ப பாருங்க, நான் பூமிக்கு அடுத்த காரியங்களை சொல்லி நீங்க விசுவாசிக்கலையே, பரம காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னா எப்படி விசுவாசிப்பீங்க? எப்படி? தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணும். எப்படி ஒரு காந்தத்தை ஒரு கடற்கரை மணல் அப்படி பிரட்டி பிரட்டி போட்டு எடுக்கும் போது காந்தத்திலே இரும்பு துகள்கள் மட்டும் பிடிச்சிட்டு வெளியே வரும். அதே போல இங்க புல்பீட்ல இருந்து பிரசங்கியார் வார்த்தைகளை சொல்லும் பொழுது தரமான விசுவாசிகள் மட்டும் வார்த்தையை பிடிச்சுக்குவாங்க. அந்த தரமான இரும்பு துகள்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கிருந்து காந்தம் போன்ற சக்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கும். புல்பீட்ல இந்த பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகுமா. பலிபீடத்திலிருந்து வருகிற எல்லா வார்த்தைகள் வெளிவரும் போது அங்கே எனக்கு, என் குடும்பத்துக்கு, பிள்ளைக்கு, தொழிலுக்கு எடுத்துக்கொள்கிறவர்கள் விசுவாச மார்க்கத்தார். யோவான் 3:16 தேவன் அழகா சொல்லிட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். விசுவாசம் அதான் இங்க கூடாத காரியம், கொஸ்டின் மார்க்கா இருக்கும். நம்ப முடியாத சூழ்நிலையில் நம்புறோம் பாத்தீங்களா, அதான் விசுவாசம். ஆனா அது யார நம்புறோம்? பக்கத்து வீட்டுக்காரனையா இல்ல நம்ம பரிசுத்த தேவனையா? மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம். யார விசுவாசிக்கிறீங்க? அப்ப இங்க விசுவாசத்துல நாம தேறினவர்களாக இருக்கணும். அங்க பார்க்கலாம், அந்த எவிரு அவன் பாருங்க, குழந்தை செத்து போச்சு. எவிரு குழந்தை செத்து போச்சும் போது அப்ப இயேசு என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அங்க எலிசா சம்பவத்துல பாக்குறோம், சூனமியாளுடைய பிள்ளை செத்து போச்சு. அவ குழந்தைய படுக்க போட்டு வர்றா கழுதையில. அப்ப குழந்தை எப்படியா இருக்கான்னு கேஎஸ் கேக்குறான். ஆனா அவன் என்ன சொல்றா, குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லல, சுகந்தான் அப்படி சொல்றான். அப்ப பாருங்க, அந்த வார்த்தை இங்க மறுவி வருது. நீ புள்ள செத்து போனாலும் பயப்படாத, விசுவாசம் உள்ளவராயிரு. ஏன்னா ஜீவன் என்னில இருந்தா வெளிப்படும். நான் உன்னுடைய பிள்ளையை சுகமாக்குவேன்னு சொல்லிட்டு அப்படியே உயிரோட எழுப்பி நிப்பாட்டினார் பாருங்க. விசுவாசம் எல்லாராலும் கூடாத காரியம். அதுக்குன்னே கிஃப்ட் பெற்றவங்க, வரம் பெற்றவர்களுக்கு மட்டும் தான் அந்த விசுவாச வரம் செயல்படும். அந்த வரத்தை நாம் நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் வல்லவன் யாரு நமக்கு பார்த்தோம், நம்ம ஸ்தேவானை பார்த்தோம், ஆபிரகாமை பார்த்தோம். ஆனா இயேசுவோட திருமொழி என்னவா இருக்குது, நூற்றுக்கு அதிபதியை பார்த்து இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையே. இயேசு பாருங்க, ஒரு நிமிஷத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டான். ஒரு நிமிஷத்துல. விசுவாசத்தை எந்த சமயத்துல நீங்க வெளிப்படணும்? ஒரு பதட்டமான சூழ்நிலையில உங்க வாயின் அறிக்கைகள் ரொம்ப முக்கியமானவைகள். ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல பதறீங்களா, அப்ப உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லை.